இன்னைக்கு நம்ம வீடியோல எப்பவுமே எகிப்து பத்தின மிஸ்ட்ரீஸும் அதையும் தாண்டி ஒரு தனியா இருக்கிற கோவில் மிஸ்ட்ரீஸ் பத்தி தான் பேசணும். ஆனா சிவனுக்குள்ள மிஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம பேசினதே இல்லை. அதாவது எல்லா யூடியூப்லயும் ஒவ்வொரு மிஸ்ட்ரீஸ், அதாவது ஒவ்வொரு கோவிலோட ரகசியங்களை பத்தி நிறையாவே சொல்வாங்க. ஆனா சிவனுக்குன்னு இருக்கிற பொதுவான மிஸ்ட்ரீஸ் பத்தி யாரும் சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோல சிவனோட ஒரு டாப் 5 மிஸ்ட்ரீஸை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. சிவன் கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ரகசியம், ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு அமானுஷ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து கேதார்நாத்ல இருக்கிற கோவில் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வர எல்லா கோவிலும் நேர்கோட்ல தான் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 79 டிகிரில இந்த கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு ஜிபிஎஸும் இல்லாம, எந்த ஒரு சேட்டலைட்டும் இல்லாம எப்படி இந்த கோவில்களை அமைக்க முடிஞ்சது? இதுல ரொம்ப ருசிகர தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை ஒவ்வொரு ஆண்டுல ஒவ்வொரு நேரத்துல கட்டியிருக்காங்க. இது எதுவுமே சேம் டைம்ல கட்டின ஒரு கோவிலே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல வேற வேற கிமு கிபி அப்படிங்கிற டிஃபரன்ஸ்ல கட்டின கோவில் எப்படி நேர்கோட்ல அமைஞ்சது அப்படிங்கிறது எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னாலையும் சொல்ல முடியல. இதுல 5 கோவில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. 5 கோவில்கள் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் சிதம்பரம் அப்படிங்கிற வர எல்லா கோவிலும் நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோவில்களும் பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இந்த 5 பூதங்கள் அடங்கியதுதான் இந்த 5 கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதற்கு கட்டினாங்க, எதுக்காக இந்த கோவில்கள் எழுப்பப்பட்டுச்சு, எப்படி டிஃப்ரெண்டா சேமா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. இந்த லிஸ்ட்ல நம்ம 2ஆவதா பார்க்க போறது மவுண்ட் கைலாஷ், அதாவது மவுண்ட் எவரெஸ்ட். இதை விட 2000 அடி அதிகம். ஆனா அங்க கூட போயிருக்காங்க. ஆனா இந்த மவுண்ட் கைலாஷ யாராலையுமே நெருங்க கூட முடியல. ஏன்? மேல போகிறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க. இப்போ இல்லாத டெக்னாலஜியா மேல ஈஸியா ஏறி போயிடலாமே அப்படின்னு கேட்டா அதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் எதனால அப்படிங்கிறது ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதை தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன். இந்த மவுண்ட் கைலாஷ் அப்படிங்கிறதே ஒரு செல்ஃப் மேட் பிரமிட், அதாவது மனிதர்களாலோ இல்ல ஏதோ ஒரு எனர்ஜியாலோ கட்டப்பட்ட ஒரு செல்ஃப் மேட் பிரமிட். எப்படி நம்ம எகிப்திய வீடியோக்குள்ள பிரமிடை காட்டினோமோ அட் த சேம் டைம் இங்க நம்ம இந்தியால கைலாஷ்னு ஒரு பிரமிட் இருக்கு. இதையும் தாண்டி இந்த செல்ஃப் மேட் பிரமிட் எங்க கூட்டிட்டு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாம்பலா, அதாவது கல்கி படத்துல நீங்க பாத்திருந்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும். The place Shambhala where the Kalki was going to born. So இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இந்த கைலாஷ் மவுண்டன்ல தான் ஷாம்பலா அப்படிங்கிற ஒரு நகரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ஏறி போன பல மலை பிரியர்களுக்கு வந்த சோதனை என்ன தெரியுமா? டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரெல்லாம் இந்த மலையை ஏற துடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நகம் வேகமா வளரும், முடி வேகமா வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கல்கி படம் சொன்னாவே உங்களுக்கு ஞாபகம் வருது அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அமிதாப் பச்சன் இருக்கிற இந்த கோவில். நிறைய பேர் இந்த கோவில என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ செட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதுதான் உண்மை கிடையாது. ஆக்சுவலி இது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற நெல்லூர்ல இருக்கிற ஒரு சிவன் கோயில். இங்க பல பேரு பல குழந்தைகள் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. பட் இங்க ஒரு ரெசிடென்சியை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் இந்த ஆச்சரியமே தெரிய வந்திருக்கு. கோவிலோட டாப் மோஸ்ட் லேயர் தெரிய தொடங்கினோடனே எல்லாருமே இங்க என்னமோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்கியாலஜிஸ்டுக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட் வந்து தேடி பார்க்கும் போதுதான் தெரியுது அங்க ஒரு கோவில் இருக்கு. அது கிட்டத்தட்ட 200 வருடங்களுக்கு முன்பே கட்டின கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அங்க இருக்கிற மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா அது 200 வருடங்கள் இல்ல, அதுக்கு முன்னாடியும் இருக்க சான்சஸ் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கோவில் உள்ள சிவலிங்கம் தான் ஒரு மெயின் ஸ்பாட்டாவே இருக்கு. இந்த கோவில்ல 3 யோனி இருக்கு. யோனி அப்படின்னா சிவன் கீழே தாங்கிட்டு இருக்கிற ஒரு யோனி சொல்லுவோம் பாத்தீங்களா, இதைதான் நம்ம யோனி அப்படிங்கிறது குறிப்பிடுவோம். இங்க 3 யோனி இருக்கு. ஆனா லிங்கம் மட்டும் ஒண்ணுதான் இருக்கு. சரி, ஆர்கியாலஜிஸ்ட் ஃபர்தரா சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் முடியாது. ஏன்னா கோவிலோட ஏதாவது ஒரு தூணையோ இல்ல ஏதாவது ஒரு மரத்தையோ சாச்சா கூட அந்த மொத்த கோவிலும் டெஸ்ட்ராய்ட் ஆயிடும். ஆல்ரெடி மண்ணு கீழே பதிஞ்ச கோவில் ரொம்ப சேதப்பட்ட நிலையில தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில கோவிலை தேடுறேன்னு சொல்லி மிச்சத்தையும் பாழாக்கிட போறோம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் எதுக்கு இன்னும் விடல. பொதுவாகவே நம்ம ஹிந்து
ஹிந்துயிசம் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர அடுத்த விஷயம் ஓம். இந்த சவுண்ட் காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரிதான் கிறிஸ்துவத்திலையும் ஆமேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு, முஸ்லீமும் ஆமேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 சவுண்டுக்குமே இருக்கிற சிமிலாரிட்டி என்னன்னா, ஒரு குழந்தையோட முதல் சவுண்டே அப்படிங்கிற மாதிரி தான் கத்தும். ஸோ குழந்தைகிட்ட இருந்து வந்த காஸ்மிக் எனர்ஜி இதையும் தாண்டி அப்பவே சிவபுராணத்துல இதை எழுதியிருக்கிறதாகவும் ஒரு சில விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. ஹிந்துயிசமும் சரி, கிறிஸ்டியானிட்டியும் சரி, முஸ்லீமும் மூன்றும் ஒரே விஷயங்களை தான் சொல்றாங்க. இங்க ரிலீஜன்ஸை டிஃப்ரெண்டா பாக்குற மக்கள் தான் இங்க எல்லாமே வேற வேற அப்படிங்கிற மாதிரி மனசுல வளர்த்துக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, 3 ரிலீஜன்ஸும் எந்த ஒரு கருத்து எடுத்து பார்த்தாலும் அது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து ஒரு மிஸ்டீரியஸான சிவன் கோவில் கேதரேஸ்வர் கோவில். இந்த கோவில்ல 4 தூண்கள் இருக்கும். ஆல்ரெடி 3 தூண்கள் விழுந்தாச்சு. 4வது தூண் எப்போ விழுதோ அப்போதான் உலகத்தோட அது கடைசி நாள், கடைசி நொடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு பெரிய வரலாறோ இல்ல ஹிஸ்டரியோ கண்டுபிடிக்க முடியலனாலும் இந்த 4 தூண்களும் 4 யுகத்தை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம கலியுகத்துல இருக்கோம். அந்த கலியுகத்தை ரெப்ரசென்ட் பண்றதுதான் அந்த கடைசி பில்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வருடந்தோறும் பல மக்கள் வந்துதான் போறாங்க. இந்த மாதிரி நிறைய சிவன் கோவில்ல ஒவ்வொரு மிஸ்ட்ரிஸ் இருக்கு. இருந்தாலும் நமக்கு நல்லாவே தெரியும், எகிப்திய கடவுள்களுக்கும் நம்ம ஹிந்து கடவுள்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு நான் நிறைய எகிப்திய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் என்ன சொல்ல போறேன்னா, இதே மாதிரி ஒரு சிவன் கோவில் பட் எஜிப்டியன் உருவத்துல நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அடுத்த வீடியோ வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்.